ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூரோட் அமெரிக்கா. நம்ம இன்னைக்கு கொடமிளகா தக்காளி வச்சு ஒரு தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு, சாதம் ரொம்பவுமே ஆப்டா இருக்கும். இது மெயினா தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது ஒரு 2 வீக் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா கீ விட்டுக்கோங்க. அதுக்கு கேப்சிகம் ரெட் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்ப தக்காளியை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப கேப்சிகம் இந்த கலர்ல ஓரளவு வந்திருக்கும். இப்ப அடுத்தது வெந்தயம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ரெட் கலர்ல வெந்தயம் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த மிக்சி ஜார்ல தக்காளியும் இந்த கேப்சிகமும் நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப திரும்பவும் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்ப நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொடிச்சு வச்சோம் இல்லையா அந்த பவுடர் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஃபைனலாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரும். இது 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி லைஃப்.